Good morning students. Exercise 1.4 already definition சொல்லிட்டேன் types of functions. First problem 1 mark தான். So அதுக்கப்புறமா 1 mark அப்போ அதையும் explain பண்ணுறேன். Second question, let functions a to b be a function defined by f of x equal to x by 2 minus 1. So இந்த equation formation இருக்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம், functions யூஸ் பண்ண போகிறோம். where a equal to 2, 4, 6, 10, 12, b equal to 0, 1, 2, 4, 5, 9. ஸோ ஏ பின்னு ரெண்டு வேல்யூ கொடுத்ததால ஏன்றது தான் என்னது டொமைன், பின்றது தான் கோடொமைன். ரெப்ரசன்ட் எஃப் பை. ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா செட்ஸ் ஆஃப் ஆர்டர்டு பேர்ஸ், டேபிள், ஆரோ டயக்ராம்ஸ் அண்ட் கிராஃப். செட்ஸ் ஆஃப் ஆர்டர்டு பேர் தேவைன்னா நம்ம வேல்யூஸை இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணுறன்ற மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்க. சப்போஸ் கொடுக்கலாம் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பண்ணியிருக்கலாம். ஆனால் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கன்னும் போது நம்ம என்ன பண்ணணும், கன்ஃபார்மாக ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு எப்போவுமே இந்த ஃபங்க்ஷன் இந்த மாதிரி கொடுத்தா அதை முதல்ல எழுதுங்க. எது ஏ கூட பி பண்ணுவாங்க. சப்போஸ் சம்டைம்ஸ் பி டு ஏ அப்படி கூட கொடுப்பாங்க. அதனால் என்ன பண்ணுங்கள், எப்போவுமே இங்கே என்ன ஃபங்க்ஷன் கொடுக்குறாங்க பாருங்கள், ஏ டு பி. ஸோ அது மாதிரி எழுதிட்டேன் ஃபங்க்ஷன்ஸ் ஏ டு பி. நம்ம கொடுத்த ஃபங்க்ஷன் அது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை 2 மைனஸ் 1. ஸோ இந்த ஃபங்க்ஷனில் ஆர்ஹெச்எஸ் சைடில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், எக்ஸ் வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் வேல்யூன்னு சொல்லும்போது கன்ஃபார்மாக நம்ம என்ன யூஸ் பண்ணணும், டொமைன் தான் யூஸ் பண்ணணும். சப்போஸ் ஒயின்னு கொடுத்தாங்க நான் என்ன யூஸ் பண்ணியிருப்பேன், கோடொமைன் வேல்யூ யூஸ் பண்ணியிருப்பேன். இங்கே எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, டொமைன் வேல்யூ தான் யூஸ் பண்ண போகிறேன். டொமைன் வேல்யூ ஏ தான். 2, 4, 6, 10, 12. ஸோ எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுக்க போகிறேன், ஃபஸ்ட்டு 2ன்னு கொடுங்க. 2ன்னு கொடுத்தாச்சு. 2 by 2, 1 2 is 2, 1 2 is 2. ஸோ அப்போ 1 தான் இருக்கும் பேலன்ஸு. 1 minus 1, 1 minus 1 0. நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக என்ன நம்பர் இருக்குது, 4. 4ன்னு கொடுங்க. 4 by 2. இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுங்க, 4ன்னு கொடுங்க. 1 2 is 2, 2 2s are 4. ஸோ அப்போ இங்கே பேலன்ஸ் என்ன இருக்குது, 2 minus 1. ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் தான் என்ன பண்ணுவீங்க, சப்ராக்ட் பண்ணுங்கள். சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வரும், 1 பெரிய நம்பரோட சிம்பிள் ப்ளஸ் 1. நெக்ஸ்ட் எக்ஸுக்கு பதிலாக 6ன்னு கொடுங்க. எஃப் ஆஃப் 6. ஸோ எக்ஸுக்கு பதிலாக 6ன்னு கொடுத்தாச்சு. 6 by 2 minus 1. 1 2 is 2, 3 2s are 6. ஸோ அப்போ 3 பேலன்ஸ் இங்கே மைனஸ் 1. ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் சப்ராக்ட் பண்ணுறேன். அப்போ சப்ராக்ட் பண்ணும்போது 2 கிடைக்கும். பெரிய நம்பரோட சிம்பிள் ப்ளஸ் 2. நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுக்க போகிறேன், 10ன்னு கொடுக்க போகிறேன். 10 by 2 minus 1. ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணுங்கள். 1 2 is 2, 5 2s are 10. 5 minus 1. ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். 5 11 போயிடுச்சுன்னா 4. பிக்கஸ்ட் நம்பரோட சிம்பிள் ப்ளஸ். லாஸ்ட் நம்பர் 12. எஃப் ஆஃப் 12. 12 by 2 minus 1. 1 2 is 2, 6 2s are 12. 6 minus 1 equal to 5. Biggest number symbol plus. ஸோ இப்போ நமக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. எக்ஸுக்கு பதிலாக 2ன்னு கொடுத்தா நமக்கு என்ன வேல்யூ வந்திருக்கு, 0. 4 கொடுத்தா 1, 6 கொடுத்தா 2, 10 கொடுத்தா 4, 12 கொடுத்தா 5. ஸோ இந்த மாதிரி நமக்கு என்ன வேல்யூ கொடுத்தா ஆன்சராக வருதோ அதெல்லாம் என்னது, கோடொமைன். எக்ஸ்ன்றது டொமைன், ஆன்சராக வரதுலாம் என்னது, கோடொமைன். ஸோ என்னென்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க நமக்கு, செட் ஆஃப் ஆர்டர்டு பேர், டேபிள், ஆரோ டயக்ராம், கிராஃப். செட் ஆஃப் ஆர்டர் பேர்னா என்னது, நமக்கு டொமைனும் கோடொமைனும் கமால எழுதுன்னு அர்த்தம். ஸோ 2ன்னு கொடுத்தா 0. அப்போ எப்படி எழுதுங்க, 2, 0. 4ன்னு கொடுத்தா ஆன்சர் வந்து 1, 4, 1. 6 கொடுத்தா 2, 6, 2, 10, 4, 12, 5. ஸோ அதை நான் ஆர்டர் பேரில் எழுதுறேன். செட் ஆஃப் ஆர்டர்டு பேர். ஸோ நம்ம ஃபங்க்ஷன்ஸ்லாம் இங்கே பண்ணியிருக்கோம், அதில் எஃப்னு போடுறேன். சப்போஸ் ரிலேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா நான் 6 எடுத்துப்பேன். ஃபங்க்ஷன்றதால எஃப்னு எழுதியாச்சு. ஸோ இதை ஆர்டரை எழுதுறேன். 2, 0, 4, 1, 6, 2, 10, 4, 12, 5. ஸோ நம்ம ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சது தான் என்ன பண்ணியிருக்கேன், டொமைன்லாம் ஃபஸ்ட்டு, கோடொமைன்லாம் செகண்ட்னு சொல்லிட்டு என்ன இருக்கேன், ஆர்டராக எழுதியிருக்கேன். எது யூஸ் பண்ணால் அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணல, அதை யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட் ஒன் நமக்கு என்ன கண்டுபிடிச்சிருந்தாங்க, சப்டிவிஷன் 2 டேபிள் கேட்டிருந்தாங்க. ஸோ டேபிள் ஃபார்மேஷனாக என்ன இருக்கணும், நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, நம்ம என்ன கண்டுபிடிச்சோம். ஸோ எக்ஸ் என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம், 2, 4, 6, 10, 12 சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ 2ன்னு கொடுக்கும்போது எனக்கு ஆன்சர் 0 வந்துச்சு. இதை பார்த்து எழுதலாம். 2ன்னு கொடுத்தா ஆன்சர் 0, 4 கொடுத்தா ஆன்சர் 1, 6ன்னு கொடுக்கும்போது ஆன்சர் 2, 10 கொடுக்கும்போது 4, 12ன்னு கொடுக்கும்போது 5. ஸோ எழுதியாச்சு. சப்டிவிஷன் 3 ஆரோ டயக்ராம். எஃப் ஆஃப் எக்ஸ்னாலும் என்ன அர்த்தம்னா ஒய்னு ஆல்ரெடி சொல்லுங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ்னாலும் ஒய்னாலும் ஒன் தான். ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்னா எக்ஸ்லேருந்து ஃபங்க்ஷன் ஆகி போகிற ஆன்சர் என்னது, ஒய் தான். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ்னாலும் சொல்லலாம், இல்லை ஒய்ன்னு போடலாம். நெக்ஸ்ட் ஒன் ஆரோ டயக்ராம். ஆரோ டயக்ராம் நமக்கு கம்பல்சரி என்ன தேவை, ஃபஸ்ட் டயக்ராம் இஸ் டொமைன், செகண்ட் டயக்ராம் இஸ் கோடொமைன். இது ரெண்டுக்குமே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம கொடுத்தாச்சு. எக்ஸுக்கு 2ன்னு கொடுக்கும்போது ஆன்சர் 0ன்னு வந்தது. 4ன்னு கொடுக்கும்போது 1 ஆரோ டயக்ராம் ஃபார்ம் பண்ணுறேன். 6ன்னு கொடுக்கும்போது 2, 10 கொடுக்கும்போது 4, 12 கொடுக்கும்போது 5.
ஸோ அப்போ இதில் கன்ஃபார்மாக என்ன இருக்குது, பேலன்ஸ் ஒன்று இருக்கும். எப்போவுமே என்ன பண்ணால் கொடுத்துருக்க கொஷினில் இருக்க டொமைன் ஃபுல்லாக எழுதணும், கோடொமைன் ஃபுல்லாக எழுதணும். நாமளாம் நம்ம இஷ்டப்படி ஒன்லி எக்ஸ் வேல்யூ எழுதிட்டு ஆன்சர் என்ன வருமோ அதை மட்டும் எழுதக்கூடாது. ஃபுல் டொமைன் அண்ட் கோடொமைன் ஃபுல்லாக எழுதிட்டு ஆரோ மார்க் ஆன்சர்ஸ் வரது மட்டும் எழுதணும். ஸோ இது வரல தானே நம்ம எழுதாமல் விடக்கூடாது அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. சம்டைம் நமக்கு டைப் கேட்டாங்கன்னா இதெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால எப்போவுமே கொஷினில் கொடுத்துருக்க டொமைன் கோடொமைன் ஃபுல்லாகவே என்ன பண்ணணும், எழுதி வைக்கணும். சப்டிவிஷன் 4 என்ன கேட்டிருக்காங்கன்னா கிராஃப் ஆஸ் யூஷுவல் நான் போட்டிருக்கேன். ஸ்கேல் கன்ஃபார்மாக எழுதணும், இதுக்கு மார்க்ஸ் உண்டு. ஒய் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட் சப்டிவிஷன் செட் ஆஃப் ஆர்டர் பேர் எழுதுனால அதை யூஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும், கிராஃப் சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் ஒன் நமக்கு என்னென்னா 2,0. அப்போ 2,0 போது எக்ஸ் வேல்யூ 2, y value 0. Next one 4,1, 6,2, 10,4, 12,5. ஸோ இதை நீங்களே கிராஃபில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிட்டு எனக்கு எல்லாமே என்ன பண்ணுங்கள், இது ஹோம்ஒர்க்காக எனக்கு எல்லாருமே இமேஜ் அனுப்புங்க. நெக்ஸ்ட் ஒன் கொஷின் நம்பர் 3. ரெப்ரசன்ட் த ஃபங்க்ஷன் f equal to 1,2, 2,2, 3,2, 4,3, 5,4. ஸோ கிவன் கொஷின் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், ஆரோ டயக்ராம், டேபிள் ஃபார்ம், கிராஃப். ஸோ லாஸ்ட் கொஸ்டின் நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ஏ வேல்யூ பி வேல்யூ டொமைன் அண்ட் கோடொமைன் கொடுத்துட்டு ஒரு ஈக்குவேஷனும் கொடுத்துட்டு நமக்கு என்ன பண்ண சொன்னாங்க, ஆரோ டயக்ராம், டேபிள், கிராஃப், ஆர்டர் பேர் இதெல்லாம் பண்ணோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாகவே ஃபங்க்ஷன், அதாவது ஆர்டர்டு பேரே கொடுத்துட்டாங்க. இது யூஸ் பண்ணி ஆரோ டயக்ராம், டேபிள், கிராஃப். ஃபஸ்ட்டு 1.1லேயே சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி நமக்கு ஆர்டர் பேர் கொடுத்துட்டு ஏ வேல்யூ பி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணால் நம்ம என்ன பண்ணணும், எப்பவுமே ஃபஸ்ட் இருக்கிறதுலாம் என்னது டொமைன் வேல்யூ, செகண்ட் இருக்கிறதுலாம் என்னது கோடொமைன் வேல்யூ. ஸோ டொமைன் தான் நான் கேபிட்டல் ஏன்னு எடுத்துக்கிறேன், உங்கள் இஷ்டம் இந்த ஆல்ஃபபெட்டிக் லெட்டர் வேணால் எடுத்துக்கலாம். நான் ஏன்னு எடுத்துட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் என்ன இருக்கு பாருங்கள், 1, 2, 3, 4, 5. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் டொமைன்னா ஃபஸ்ட் இருக்க வேல்யூ தான் 1, 2, 3, 4, 5. ஸோ எதுவும் ரிப்பீட்டடாக வராததால் நான் அந்த நம்பர்ஸ் அப்படியே லைன் எழுதுறேன் 1, 2, 3, 4, 5. ஸோ கோடொமைனுக்கு ஒரு வேல்யூ எழுதணும்ல, ஆல்ஃபபெட்டிக் லெட்டர் பி யூஸ் பண்ணுறேன். ஸோ கோடொமைன்னா செகண்ட் வேல்யூ தான் 2, 2, 2, 3, 4. ஸோ 2 ரிப்பீட்டடாக 3 டைம்ஸ் வந்திருக்கு, 1 டைம்ஸ் எழுதுறேன், 3 1 டைம்ஸ் எழுதுறேன், 4 1 டைம்ஸ் எழுதுறேன். டொமைன் அண்ட் கோடொமைன் எழுதியாச்சு. கொடுத்துருக்க ஃபங்க்ஷன்ஸை அப்படியே நான் எழுதிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ஆரோ டயக்ராம். ஆரோ டயக்ராம் தேவை நமக்கு என்ன தேவை, டொமைன் கோடொமைன். அதான் இப்போ கண்டுபிடிச்சோம். டொமைன் வேல்யூ 1, 2, 3, 4, 5. பியோட வேல்யூ கோடொமைன் 2, 3, 4. ஸோ இப்போ இது யூஸ் பண்ண நான் ஈஸியாக ஆரோ டயக்ராம் யூஸ் பண்ணேன். ஃபங்க்ஷன் அவங்களே கொடுத்தாங்க. 1 கொடுத்தா ஆன்சர் என்ன வரும், 2. நெக்ஸ்ட்டு 2ன்னு கொடுத்தாலும் என்ன தான் வரும், 2. 3 கொடுத்தா 2. 4 கொடுத்தா 3 வேல்யூ. 5 கொடுத்தா 4. ஸோ ஆல்ரெடி அவங்க ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. அதை நம்ம என்ன பண்ண போகிறோம், டொமைன் கோடொமைன் கண்டுபிடிச்சிட்டு ஆரோ மார்க்கில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், டேபிள் ஃபார்ம். ஸோ ஆல்ரெடி டேபிள் ஃபார்ம் லாஸ்ட் டைம் சொன்னேன், எக்ஸ் வேல்யூ எப்போவுமே மேலே இருக்கணும், y வேல்யூ செகண்ட் இருக்கணும். எக்ஸு கீழே இருக்கிறத எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லைனா ஒய்ன்னு சொல்லலாம். ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்னாலும் ஒய்னாலும் ஒன்று தான். ஸோ எக்ஸ் வேல்யூ நமக்கு என்னெல்லாம் இருக்குது பாருங்கள், 1, 2, 3, 4, 5. ஸோ ஆல்ரெடி நமக்கு 1 கொடுத்தா என்ன வரும் சொல்லியாச்சு, 2. 2 கொடுத்தா 2, 3 கொடுத்தா 2, 4 கொடுத்தாலும் வேல்யூ 3, 5 கொடுத்தா 4. ஸோ டேபிள் ஃபார்ம் இதை வச்சு நம்ம எழுதலாம். இது எல்லாமே என்ன கொடுத்தாங்க, கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. நம்ம ஜஸ்ட் இதை ஆரோ டயக்ராம் டேபிள் தான் ஃபார்ம் பண்ணுறோம். சம்டைம்ஸ் 2 மார்க்லேயும் வரும், 5 மார்க்ஸ்லேயும் இந்த சம்ஸ் வரும். நெக்ஸ்ட் ஒன் கிராஃப் பாருங்கள். லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி தான், கிராஃப்னால நமக்கு என்ன தேவை, எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ காமாவில் இருக்கணும். அது ஆல்ரெடி அவங்களே கொஸ்டின்ஸில் கொடுத்துட்டாங்க. இதையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஹோம்ஒர்க்காக எனக்கு போட்டு கிராஃப் அனுப்புங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.